அந்த ஆளு அவ்வளோ நல்லவர் இல்லையே. கதிர்கிட்ட ஏன் கொடுத்து அனுப்புனாரு? எனக்கும் சந்தேகமா தான் இருந்தது. ஆனா அவரு காட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் காட்டி கொடுத்திருந்திருக்கலாம். சரி, அதை விடு. இப்ப கதிர் எங்க? குளத்து பக்கம் தான் போயிருக்கான். இரு, நான் கால் பண்ணி பாக்குறேன். ரிங்கு போயிட்டே இருக்கு. அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியா? தண்ணி எடுக்க போய் கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி, போய் பார்க்கலாம் வா. சரி. இங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க லிங்கம். டேய், நான் அந்த கதிரை தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சேன். வந்தானா அவன்? வந்துட்டான். நான் நினைச்ச மாதிரியே அவனை இங்க இருக்கிற புதக்குழி பக்கம் வர வச்சு அதுல மாட்டவும் வச்சுட்டேன். புதக்குழி இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்ணோட மண் ஆயிடுவான். அப்புறம் அந்த ரகுராம் குடும்பம் வேண்டுதல்லாம் பண்ண மாட்டாங்க. இவனுக்கு காரியம் தான் பண்ணுவாங்க. டேய், பயங்கரமான ஆளா இருக்கியாடா. இப்போ அவன் செத்தாலும் நம்ம யார் மேலேயும் பழி வராதுல்லடா. அவன் செத்த அப்புறம் கால் பண்றேன். நல்லா கதற. யாரும் வந்து உன்னை காப்பாத்த மாட்டாங்க. இன்னைக்கு நீ செத்த. கதிர்! கதிர்! யாராவது காப்பாத்துங்க. எனக்கு கதிர் குரல் கேக்குற மாதிரி இருக்கு. வா. கதிர்! பின்னாடி போங்க. பின்னாடி போ. அங்கே நில்லு. மாயா, அங்கே நில்லு. வராதீங்க, மாட்டிப்பீங்க. பின்னாடி போங்க. நானே தெரியாம வந்து மாட்டிக்கிறேன். நீ கை கொடு கதிர். கதிர் கை கொடு. கை கொடு சொன்ன. நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். இப்ப கை கொடு. கதிர் கை கொடு. கிட்ட வராத, பின்னாடி போய. இல்ல கதிர், உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நீ முதல்ல கையை கொடு. கொடு கதிர். ஐயோ, என்ன பண்றது? தானா தானா இரு வர. கதிர் கையை கொடு கதிர். கரெக்டா இவளுங்க வந்துட்டாளுங்க. டேய் அண்ணே, போங்கடா. அவளுங்களை போய் தடுங்க. அவளை காப்பாத்துங்க. போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாடா.
அப்படிதான். கையை கொடு. மாயா, வா மாயா. கதிர், இத பிடி. வா கதிர். எங்க காப்பாத்த பாத்தீங்க? ஏய், விடுங்க. யாரு நீங்க? யாரு நீங்க? ஏய் அவளுக்கு விதி முடிஞ்சிருச்சு. உடனே 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. ஏய், யாரு நீங்க? மரியாதை இங்க இருந்து போங்கடா. இந்த இன்றா. ஏய் விடுங்கடா. என்ன பண்ணீங்களா? போங்கடா. ஏய், போங்க. ஏய், அடிங்கடா அவளை. ஏய் 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 அப்படா. அண்ணா. ஏய், ஏய், ஐயோ. சொன்னாங்களே. ஏய். ஆ. ஏய் ஏய், ஏய் ஐயோ. ஐயோ. ஏய், வேணாம். ஏய். ஆ. ஐயோ. ஏய். ஐயோ. ஆ. ஏய், சொன்னாங்களே. ஐயோ. அடிக்காத. ஏய். ஏமா ஏமா அடிக்கலாமா? ஏய், அக்கடா ஓடிடா. ஏய் வேணாம். ஏய் வாடா. ஆ. கதிர், ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகல. தனா அழாத. எனக்கு ஒண்ணும் இல்லைல்ல. நீ எப்படிடா இங்க வந்து மாட்டின? தண்ணி எடுக்கலான்னு வந்தேன். குளத்துக்கு இந்த பக்கம் தான் போகணும்னு போர்டு இருந்துச்சு. வந்துகிட்டே இருந்தேன். சட்டுன்னு அதுல சறுக்கி உள்ள போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு கதிர். தனா டென்ஷன் ஆகாத. அதான் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்கல்ல. ஆனா அந்த ரவுடிங்க எல்லாம் யாரு? அவனுங்க எதுக்கு உன்னை காப்பாத்த விடாம தடுத்தானுங்க? தெரியலையே. இது புவனேஸ்வரி வேலையா தான் இருக்கும். அவ ஏதோ பிளான் பண்றா. நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஷோ பொங்கல் வைக்க தண்ணி கேட்டு இருந்தாங்க. அதை விட உன் உடம்பெல்லாம் பாரு, மண் ஆயிடுச்சு. நீ போய் இதை க்ளீன் பண்ண, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இதோ மாயா தண்ணி கொண்டு வந்து பாட்டி, மாயா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி அப்படி வை. வைமா. இந்த பக்கமா வை. என்ன இவ தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா? அப்போ அந்த கதிர் என்ன ஆனா? ஆ, சரி ரகு வாப்பா வா.
மாயா வா நீ வந்து அரிசி போடு. நீங்க போடுங்க பாட்டி, நான் அப்புறம் போடுறேன். ஹலோ மாயா, சொல்லு. கதிர், இப்போ தனா வந்தா சரியா இருக்கும். அவ ரெடி ஆயிட்டாளா? நான் ரெடி. அப்பாடா, பக்காவா ரெடி ஆயிட்டாவ. இப்போ அவளை பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியல. சரி, அப்போ அவளை விறகு எடுத்துக்கிட்டு வர சொல்லு. சரி சரி. என்னதானா, என்ன இது, ஆளே மாறிட்ட? அப்போ அங்க இருக்கிற யாரும் என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல? கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. சரி, அப்போ விறகு கொடு. இரு. அப்புறம் நான் போயிட்டு வரேன் சாமி. கேரக்டராவே மாறிட்டியா? அப்பதானே டவுட் வராது. வரேன் சாமி, பாய். பாட்டி, விறகு கம்மியா இருக்கு. இங்க ஒரு பொண்ணு இருந்தா, அவகிட்ட நான் விறகு கேட்டிருந்தேன். அவ எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. சரி சரி போ, சீக்கிரமா வர சொல்லு. ஒலை பொங்கும்போது தீ நல்லா எரியணும். பாதியில அணைஞ்சிட்டா அது அபசகுணம் ஆயிடுமா. இதோ இப்ப வந்துருவா பாட்டி. வரட்டும் மாமா, இன்னைக்கு அவங்கள கையோட புடிச்சு மாமா முன்னாடி நிறுத்துறேன் பாருங்க. அந்த மாயா பண்ண வேலை தெரிஞ்சா அண்ணன் இங்க இருந்து அவளை விரட்டி விட்டுருவாரு. எல்லாரும் முன்னாடி அவ அசிங்கப்பட்டு இங்க இருந்து போக போறா. பாட்டி, முதல்ல இவங்களை இங்க இருந்து அனுப்பணும். பாட்டி, கொஞ்சம் தனியா வாங்க. வா கண்ணு. சொல்லு கண்ணு. தனா பக்கத்துல தான் இருக்கா பாட்டி. அதான் எனக்கு தெரியுமே. அவ இங்க காவி Dress போட்டு சன்னியாசி மாதிரி வந்திருக்கா. அவளை போய் நீங்க கூட்டிட்டு வரீங்களா? சரி கண்ணு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி பாட்டி. மாமா, தனா ஏதோ சன்னியாசி வேஷத்துல வர போறாளோ. என் அத்தை தான் கூப்பிட போறாங்க. அதான் பின்னாடியே யாருன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆமா. ஏமா, எவ்வளவு நேரம்? உன்னை சீக்கிரம் வர சொன்னேன்ல.
ஆட எதுக்குமா கோவப்படுற? விறகெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாமா? பாருங்க, ஒரு கட்டு 50 ரூபாமா, கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. அது சரி, ஆனா இந்த விறகு எரியுமா எரியாதானே எங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் நல்லா காஞ்ச விறகுமா, நெருப்புல போட்டா படபடன்னு எரியும். வேணும்னா இப்பவே காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. ஐயோ ஐயோ சாரி சித்தப்பா. எது சித்தப்பாவா? அப்ப நீ சிவா, என்னாச்சு? ஏன் இப்படி உறைஞ்சு போய் நிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணையே என்னால நம்ப முடியலம்மா. என்ன? ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்லம்மா. இந்தம்மா, உன் பேர் என்ன? மோகினி சாமி. இந்த விறக உன் கையாலே பத்த வை. பாத்தீங்களாமா எப்படி நின்னு எரியுதுன்னு? எல்லாம் நல்ல விறகுதான். சரிம்மா, நீ சரியாதான் சொல்லிருக்க. சரி, நீ போ. போன்னு சொன்னா எப்படிமா? காசுன்னு தரலையே. சித்தப்பா, 50 ரூபாய் கொடுத்துடுறீங்களா? கொடுத்துறம்மா. இந்தாமா, விறகு விக்கிற பொண்ணு, 50 ரூபா இந்தா, வாங்கிக்க. நன்றி நன்றிமா. வாரேன் சாமி. வரேன். வாமா, வா. பொங்கல் பொங்கிடுச்சு, எல்லாரும் சாமி கும்பிடுங்க. மாயா, இப்ப வந்த பொண்ணு கைராசியான பொண்ணுதான். அவ விறகு வச்சு எரிச்ச உடனே கிழக்குல பொங்கல் பொங்கி வந்துருச்சு பாரு. ஆமா பாட்டி, அவர் ராசியான பொண்ணுதான். ஏன் பார்வதி, அத பார்த்தா தன மாதிரியே இல்லையே. மாமா சும்மா இருங்க, உங்களுக்கு எல்லாத்துலயுமே சந்தேகம் தான். அது தனா தான். தனாவை வர சொல்லிட்டு போறாங்க. வாங்க இப்பவே போய் அவளுக்கு கையும் குழம்பா பிடிச்சு மாமா கிட்ட பிடிச்சிடலாம். வாங்க வாங்க போலாம். ஏய் இல்ல இல்லன்றல்ல. ஏய், இங்க வரைக்கும் வந்துட்டல்ல, யாரை ஏமாத்தலான்னு பாத்துட்டு இருக்க? முதல்ல முக்காட எடு. வசமா மாட்டிக்கிட்டல்ல, முகத்துல இருந்து துணி எடுறி. திரும்ப.
பார்வதி, நான் அப்பவே சொன்னேன்ல அவ இல்லைன்னு. இப்ப பாத்தியா? யார் நீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கிளம்புங்க. நாங்க வேற ஒருத்தவங்க நினைச்சிட்டோம். சீக்கிரமே பொங்கல் ஆயிடும். அந்த பொண்ணு விறகு வச்சு எரிச்சதும் சீக்கிரம் பொங்கல் பொங்கிருச்சு. அண்ணி, உங்க அத்தை நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. நம்மள அந்த பக்கம் அனுப்பிட்டு தனாவை கூப்பிட்டு அரிசி போட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பார்வதி, இந்த கிழவி பயங்கரமான கேடியா இருக்கா பாரு. நம்மளே ஏமாத்திட்டாளே. ஏண்டி மருமகளே, திருவிழாவுல காணாம போன மாதிரி 3 பேரும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். எப்பவும் கெட்டதே நினைச்சா அதெல்லாம் அந்த கருப்பை நடக்க விட மாட்டான். இத பாரு, எதா இருந்தாலும் நேரடியா பேசுறத கேட்கணும். ஒட்டு கேட்டா இப்படிதான். உன்னையும் மாயா அரிசி போட வச்சுட்டா பாத்தியா? அதான் என் பேத்தி. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் பாட்டி. மாமா, ஒரு நிமிஷம் அங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னடி இப்ப ஏதோ குருவி இருக்குன்னு காட்ட போறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாம நிம்மதியா வேண்டுதல் பண்ண கூடாதுன்னு இங்க 2 பேர் வந்திருக்காங்க மாமா. நீங்களே அங்க பாருங்க. ஏப்பா ரகு, அது பொண்ணு தானே? மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாங்க போல. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேல சமாளிக்க முடியாது. வாங்க பேசி பார்க்கலாம். பாட்டி பாட்டி பாட்டி, வாடா வா. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சுன்னு இவங்களாம் இங்க வந்திருப்பாங்கன்னு. இந்த மாயா தான் வர வச்சிருப்பா. ஏய் பத்மா, கொஞ்ச நேரம் வாய மூடி. ரகுராமா, நான் தான் அவங்கள வர சொன்னேன். என்ன இருந்தாலும் அவங்களும் நம்ம குடும்பத்து பசங்க தானேப்பா. ஏன் அத்தை, இவன் என்னென்ன வேலை எல்லாம் பாத்திருக்கான், இவன் போய் நம்ம குடும்பத்தை ஆளுங்கிறீங்க? ஏய் பத்மா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இரு. தனா, நல்லா மாட்டணும். மாமா நம்மளை திட்டி தான் இங்கிருந்து அனுப்ப போறாரு. சிவா, என்னடா இதெல்லாம்? கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா அதுக்கும் விட மாட்டாங்களா? அண்ணா, அவன் நம்ம வீட்டு பொண்ணுண்ணே. அதான் யாரும் வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டா இல்ல. அவன் என் பொண்ணு இல்ல, உன்னோட பொண்டாட்டி. இவன் தப்பானவன்னு தெரிஞ்சோம் எப்ப இவன் என்னோட பேச்ச மீறி அவன் கூட போனாலோ அப்பவே அவ யாரோ நான் யாரோ. ரகு, கோவப்படாதப்பா. என்ன இருந்தாலும் அவ உன் பொண்ணுதான். அவ இங்க வர உரிமை இருக்குல்ல? இருக்குமா, என் வீட்டுக்கு வரதுக்கு கூட உரிமை இருக்கு. ஆனா அது இவன் கூட இல்ல. தனியா வந்தா இவன் எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம், என் பொண்ணாவே இருக்கலாம். பாட்டி, நான் என்னைக்குமே அப்பாவோட பொண்ணுதான். ஆனா அதுக்காக நான் கதரை விட்டுட்டு என்னைக்குமே வரமாட்டேன். நான் அவரு பொண்டாட்டி, அதை யாராலையுமே மாத்த முடியாது.
இங்க வந்ததுல என்ன தப்பு இருக்கு? சிவா, பேச்ச மீறி போனவள எனக்கு பார்க்க கூட விருப்பம் இல்லை. ஏன்பா என்ன அடிக்கடி பார்த்துட்டு இருந்தா உங்க கோபம் போயிடும்னு நினைக்கிறீங்களா? எங்க நீங்க எங்க 2 பேரையும் திரும்ப வீட்டுக்கு வர சொல்லிருவோமோன்னு பயப்படுறீங்களா? அது ஒரு காலத்திலயும் நடக்காது. ஒருத்தங்க மேல வைக்கிற பாசம் என்னைக்குமே என் கண்ணை மறைக்காது. அன்புங்கிற ஆயுதத்தால என்னை யாரும் சாய்க்கவும் முடியாது. நீ எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உனக்கும் இவனுக்கும் என் வீட்டுல இடம் இல்லை. ஆனா இது வீடு இல்லப்பா, பொது இடம். இங்க யார் வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம். அப்படி வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை நாங்க இங்க இருந்தா உங்க கோவத்தெல்லாம் மறந்து எங்களை ஏத்துக்குவீங்களோன்னு உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்கப்பா, நாங்க போயிடுறோம். அப்படி எந்த பயமும் எனக்கு இல்லை. உன்னை இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு என்னால சொல்லவும் முடியாது. அது ஓ இஷ்டம். நான் யாரையும் தடுக்க போறதில்ல. ஆனா இங்க நீயும் அவனும் யாரோ ஒரு 3வது மனுஷங்க தான். என் குடும்பத்துக்குள்ள நீங்க 2 பேரும் என்னைக்கும் இல்லை. மச்சான், அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. தனாவும் கதிரும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு மாமா. தனா, நீ புத்திசாலிதான். எப்படியோ பெரியப்பா வாயாலேயே உன்னை இங்க இருக்கலாம்னு சொல்ல வச்சுட்ட. என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவர்கிட்ட எப்படி பேசினா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கெட்டிக்காரி தாண்டி மணி. எப்படியோ தனாவும் இந்த ஒரு நல்ல நாள நம்ம கூட இருக்கா. அது சந்தோஷம்தாம்மா. இன்னைக்கு ராத்திரி கருப்பு குறி சொல்லுவாரு. நாம எல்லாரும் அவங்க உங்க வேண்டுதலை கருப்பு கிட்ட சொல்லணும். பாட்டி, அந்த உருவ பொம்மையை எடுத்துட்டு வந்து அந்த நேர்த்தி கடனை எப்ப செய்ய போறோம்? அது சாயங்காலம் பண்ணிடலாமா? சரி பாட்டி. என்ன அண்ணி, மாமா இவங்களை திட்டி அனுப்பிடுவாருன்னு பார்த்தா இப்படி டப்புன்னு முடிஞ்சிருச்சு. தானா புத்திசாலியா இருக்காமா. அதனாலதான் ரகுராமோட ஈகோவை தூண்டி விட்டா. நான் இங்க இருந்தா என்ன சேர்த்துக்கீங்களோன்னு பயமா இருக்கான்னு கேட்டா பத்தியா, அங்க ரகுராம் ஆஃப் ஆயிட்டாரு. வீம்புக்கு நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்கன்னு அவரு போயிட்டாரு. இப்ப அவர் இருந்தா என்ன இல்லனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான், விடுங்க. கதிர், என்னாச்சு? என்னாச்சு கதிர்? அதான் அப்பாவே நம்மள இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டாருல. மாமா இப்பவும் ஏத்துக்க தயாரா தான் இருக்காரு. ஆனா நீ என்ன விட்டு கொடுக்காம எனக்காக அவர்கிட்ட பேசுற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானா. டேய், என்னடா நீ? உனக்காக நான் பேசாம வேற யாரு பேசுவா? சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. என்னடா நமக்கு மட்டும் யாருமே இல்லைன்னு எத்தனையோ தடவை கவலைப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு எல்லா உறவுமா அந்த கடவுள் ஒண்ணு எனக்கு கொடுத்திருக்கா. என் உலகமே நீதான் தானா. நீ மட்டும் என் வாழ்க்கையில என் கூட இருந்த போதும். ஏய் கதிர், ஏன் கண் கலங்குற? யாரு என்ன சொன்னாலும் உனக்கு நான், எனக்கு நீ. அது என்னைக்குமே மாறாது, சரியா? நீ சொன்னல
எல்லா உறவுமா நான் உனக்கு இருக்கேன்னு நீயும் எனக்கு அப்படிதான். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. நான் இருக்கேன். டேய் கார்த்தி, பெருசா அவனை கொன்றுவேன் வெட்டிடுவேன் வீராப்பா பேசினேன். எல்லாம் வெறும் வாய் பேச்சு தாண்டா. அந்த தனாவும் மாயாவும் வந்து காப்பாத்திட்டாங்க. இப்ப பாரு, ரகுராமே அவங்க 2 பேரையும் உள்ள வந்து நிக்க சொல்லிட்டாரு. இனிமே அவங்க ஒளிஞ்சு மறைஞ்சிருக்க தேவையில்லை. போன தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இந்த தடவை எக்காரணம் கொண்டு மிஸ் ஆகாது. நீங்க கதிர ஏதாவது பேசி கோவிலுக்கு பின்னாடி அனுப்புங்க. அங்க நம்ம ஆளுங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்தானா நான் உடனே முடிச்சு விட்டுறேன். ஏற்கனவே நான் தான் அந்த கதிரை புதக்குழிக்கு அனுப்பி விட்டேன். அது தெரிஞ்சாவே என்ன அந்த குழியில தள்ளி விட்டுருவாங்க. பாரா, இந்த தடவையாவது மிஸ் ஆகாம முடிச்சு விட்டுரு. கவலைப்படாதீங்க, இந்த தடவை அவன் தப்பிக்கவே மாட்டான். பாரு, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத. ஏன்னா இதுல என் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையும் இதுல தான் கலந்துருக்கு. இந்த குடும்பத்தை வச்சு தாண்டா என்னோட வருங்காலத்தையே ஓட்டணும் நான் பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அதுல மண்ணள்ளி போட்டுறாத. இதை பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. நீங்க எப்படியாவது கதிர்கிட்ட பேசி சீரியல் லைட் போடுறாங்கல்ல, அங்க அனுப்புங்க. சரி, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். தயவு செஞ்சு உருப்படியா வேலையை முடி. டேய் கதிர், போன தடவை மிஸ் ஆன மாதிரி இந்த தடவை உன்னால உயிர் பழைக்கவே முடியாதுடா. ஏன்னா உனக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற செட்டப் அப்படி. எல்லாம் நீங்க பாத்துக்கோங்கண்ணா. அங்க மாயா என் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கா. சீனு தனியா தான் நிக்கிறான். இப்பதான் சரியான நேரம். சாரு, நான் இப்ப சீனுவை கூப்பிடுறேன். நீ எங்க பார்த்து சாமி கும்பிடணும்னு தெரியாத மாதிரி நில்லு. சீனுவை உனக்கு உதவி பண்ண சொல்றேன். அப்ப அவன் உன் கையை பிடிச்சு சாமி இருக்க பக்கம் திருப்பி விடுவான். அப்படியே உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். ஆனா அத்தை, போன தடவை இப்படிதான் ஐடியா பண்ணி என் மூஞ்சி ஃபுல்லா கோலப்பொடி ஆயிடுச்சு. இந்த வாட்டி அப்படி எந்த தப்பு நடக்காது சாரு. நாங்க சொன்ன மாதிரியே போய் செஞ்சிடு. நாங்க போய் சீனு அனுப்புறோம். அண்ணி வாங்க போலாம். அப்படியா சொல்றீங்க? சரி, நான் பாத்துக்கிறேன். சீனு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னம்மா? சீனு, அங்க சாரு சாமி கும்பிடணும்னு சொன்னா கொஞ்சம் அவ கூட நின்னு உதவி பண்ண. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா, எனக்கும் வேலை இருக்குமா. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்ப்பா. மா, அங்க பாரு, அவ யாரும் இல்லாம கஷ்டப்படுறா. போ, கொஞ்சம் கூட போய் இருந்து பாத்துக்கோ. வா பார்வதி, போலாம்.